இன்னைக்கு நம்ம பேங்க் நிஃப்டி என்ட்ரி எடுத்திருந்தோம். ஸோ இன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்காம சின்ன ஒரு ஸ்கேல்பிங் கூட நம்ம இன்னைக்கு முடிச்சுக்கிட்டோம். நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம என்னைக்குமே கவர் பண்ணுவோம். ஸோ நீங்க நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணாம ஒரு மீடியமான ஒரு ப்ராஃபிட்ஸோட நீங்க நம்ம ட்ரேடை முடிச்சுக்கிட்டோம். ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் நான் ட்ரேட் பண்ணதுக்கான ரீசன் சிபிஆரை நம்ம எடுத்துக்கும் போது இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில ஒரு ட்ரெண்டிங் சிபிஆர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு. ஸோ நான் எப்படி சிபிஆரை வச்சு ட்ரேட் பண்றேன்னா ஜஸ்ட் இன்னைக்கு என்ன டே ட்ரெண்டிங் டேவா இருக்குமா இல்லைன்னா சைட்வேஸா இருக்குமா, ஸோ அப்படி இல்லைன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே இருக்குமான்றது மட்டும் தான் நான் பார்ப்பேங்க. மற்றபடி டிசி பிரேக் பண்ணா என்ட்ரி, ஒரு பிசிஏ பிரேக் பண்ணா என்ட்ரி, S1 பிரேக் பண்ணா என்ட்ரி, R1 பிரேக் பண்ணா என்ட்ரி, ஸோ இந்த மாதிரிலாம் என்னோட பிளானிங்னஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரிலாம் என்னோட ட்ரேடிங் செட்டப் இருக்காது. ஜஸ்ட் சிபிஆர் இன்னைக்கு என்ன டே, இன்னைக்கு மார்க்கெட் எப்படி போகும் அதை மட்டும் தான் நம்ம பார்ப்போமே தவிர அதுக்கு மேலே நம்ம சிபிஆரை யூஸ் பண்ண போறது இல்லை. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு மட்டும் தான் ட்ரேட் பண்றோம். நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், சிபிஆர் இஸ் ஜஸ்ட் கன்ஃபர்மேஷன். பிரைஸ் ஆக்ஷன் மட்டும் தான் ஒரு மணியை மேக் பண்ணி நம்ம கிட்ட மந்த் எண்ட் ப்ராஃபிட்டபுளா கொடுக்கக்கூடிய ஒன்று. ஸோ நீங்க நிறைய பேர் பிரைஸ் ஆக்ஷன் ஃபாலோ பண்ணிருப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பா சிபிஆர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன்.